Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்தா புக்லெட் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அந்த புக்லெட்டில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமான அந்த பேஜ் நம்பர் எல்லாம் சொல்கிறேன். சரியா, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலேஜ் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜ். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் அப்படின்னா எது கவர்மெண்ட் காலேஜ், எது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதுக்கப்புறம் எது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் எது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டர். இது ரொம்ப முக்கியம். சரியா, ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் தான் நமக்கு கவுன்சிலிங் கோடு வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோடு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோடு அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதுக்கு என்ன கோடு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம்னா அதுக்கு என்னது எக்ஸி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதோட தமிழ் மீடியம்னா அதோட கோர்ஸ் கோடு என்ன எக்ஸ்எம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனெக்சரியில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம். சரியா, அப்போ இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது சாய்ஸ் ப்ரிஃபரேஷன் சீட்டு. சும்மா என்ன இது வந்து ஆக்சுவலாக எப்போ இது வந்து நடக்கும்னா டிஎஃப்சி சென்டர் டைரெக்டாக போனால் அது வந்து நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ப்ரிஃபரேஷன் சீட் வந்து கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுக்கும். இது உங்களுக்கு தேவையில்லை. அதாவது ஃபீ கமிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி எடுத்தோன்னா, அதாவது ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக யாராவது கலெக்ட் பண்ணாங்க, ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீஸ் கமிட்டிக்கு நீங்கள் கால் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நேம் ஆஃப் தி காலேஜஸ் இதான் வந்து கேட்டகரி லிஸ்ட்டு. அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னா சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் என்னென்ன இருக்குது அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் என்னென்ன இருக்குது அதோட கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூவன்ட் காலேஜ். அதாவது இது வந்து 7.5 ரிசர்வேஷனில் வர பசங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கான்ஸ்டியூவன்ட் காலேஜில் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் கான்ஸ்டியூவன்ட் காலேஜ் என்ன ஒரு பிரச்சனைனா பிளேஸ்மெண்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதிகமாக வரமாட்டாங்க. அது ஒன்று தான் நமக்கு வந்து கான்ஸ்டியூவன்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. சரியா, அதனால் கான்ஸ்டியூவன்ட் காலேஜில் 7.5 ரிசர்வேஷன் கொடுக்குறது. அதாவது ஏதோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சி படிக்கிறதுக்கு நீங்கள் கான்ஸ்டியூவன்ட் காலேஜை நம்மலாம் கொடுக்கலாம். ஆனால் அதுலேயும் ரொம்ப முக்கியமான காலேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜனல் காலேஜ், திருச்சி ரீஜனல் காலேஜ், அதுக்கப்புறம் திருநெல்வேலி ரீஜனல் காலேஜ், கோயம்புத்தூர் ரீஜனல் காலேஜ். இதெல்லாம் அங்கே வந்து சீட் கிடைக்கிறது கஷ்டம். சரியா, அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சி காலேஜ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சி காலேஜ் தான் கிட்டத்தட்ட ஒரு 425 காலேஜ் கிட்ட நமக்கு என்ன சொல்லி பார்த்தா அதிகமாக இருக்கும். அதோட அதாவது கவுன்சிலிங் கோடு அது ரொம்ப முக்கியம். இந்த 4 அதாவது செகண்ட் காலமில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவுன்சிலிங் கோடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கவுன்சிலிங் கோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம மூவ் ஆகணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து கவுன்சிலிங் கோடு 1 அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா, அதாவது பேஜ் நம்பர் 57க்கு மேலே நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இது எல்லாமே புக்லெட்டை வச்சு நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நீங்கள் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த புக்லெட் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஏன்னா நிறைய காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பிளாங்க்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் புக்லெட் வந்து கொஞ்சம் நீங்கள் தேடுற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடுற காலேஜ் வந்து தேடினீங்க அப்படின்னா அதில் சில காலேஜ் வந்து பிளாங்காக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிஇஜி கேம்பஸை பற்றி நமக்கு வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பிரின்ஸிபலோட நேம் என்ன, காலேஜோட அட்ரஸ்ஸு, அது எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பின்கோடு என்ன, மெயில் ஐடி என்ன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணணும். இங்கே ஃபோனு ஃபேக்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், அந்த 7 நாள் இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, அந்த 7 நாள் கேப்பில் ஃபீஸ் வந்து எவ்வளோ கொண்டு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் நம்ம கேட்கணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அடுத்து பேங்க் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஸ் பில் வந்து என்ன எவ்வளோ,
அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட் எவ்வளோ, எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் எல்லா விஷயமே A to Z இந்த புக்லெட்டில் என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சரி போய் பார்க்கலாம். அனெக்சரில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனெக்சரியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா பசங்க வந்து இந்த இப்போ இந்த காலேஜ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கா. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் புக்லெட் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரியா, இதை தான் நான் சொன்னேன். சில காலேஜில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க்கில் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. இப்போ இதுதான் நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பை கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேயும் நமக்கு என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அப்டேட் ஆகலை இன்னும். இந்த கமிட்டியோட நேம் இதெல்லாம் கொடுக்கல. அடுத்து மெம்பரோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஃபீஸ் வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த காலேஜை பற்றி. நீங்கள் ஒரு ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கீங்க, ஆனால் இவங்க வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை ரெஃபருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த டிஎஃப்சி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இப்படி தான் வாங்குவாங்க. இப்போ எப்படி நீங்கள் பேப்பரில் தனியாக எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பேப்பரில் நம்ம எழுதி சப்மிட் பண்ணணும். அது வந்து இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் இது வந்து நமக்கு தேவையில்லை. சரியா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அது புக்லெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஃபுல் பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நமக்கு வந்து அதாவது அடுத்த புக்லெட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதில் வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக்லெட்டை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புக்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் புக்லெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலேஜில் எவ்வளோ பேர் வந்து இன்டேக் பண்ணுறாங்க, அதாவது கவுன்சிலிங் மூலிமா. உதாரணத்துக்கு இந்த காலேஜ் எடுத்துக்கோம், இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிரான்ச் கோடு வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் நான் என்ன சொன்னேன், அந்த பிரான்ச் கோடு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னதுக்கு காரணம் வந்து இது மட்டும்தான். சரியா, ஏன்னா அந்த பிரான்ச் கோடு தெரிஞ்சால் தான் இப்போ இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இந்த காலேஜில் ட்ரிபிள் இருக்குது, இந்த காலேஜில் இசி இருக்குது, இந்த காலேஜில் ஐடி இருக்குது, இந்த காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த பிரான்ச் கோடு வந்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 180 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க கவுன்சிலிங் மூலமா உள்ளே வராங்க. அது ட்ரிபிள் வந்து 60 பேர், அப்புறம் இசி வந்து 120 பேர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னா அந்த காலேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த காலேஜில் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் எம்பிஏ அக்ரிடேட் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து இந்த கோர்ஸ் வந்து அந்த காலேஜில் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிடேஷன் அப் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த என்பிஏ அக்ரிடேஷன் வந்து இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து எந்த இயர் வரைக்கும் இருக்குன்னா 2022 வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறதும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புக்லெட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் புக்லெட்டை நல்லபடியாக என்ன பண்ணலாம் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஏதாவது 2-3 விஷயங்களை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த புக்லோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.